ஃப்ரெண்ட்ஸ், காந்தவியல் லெசன் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். அதோட பேசிக் வந்து முன்னாடி வீடியோவில் வந்து போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க வந்து நம்ம சேனலில் வந்து கொடுத்துருக்கேன், வேணா வந்து செக் பண்ணி பாருங்கள். அதோட கண்டினியூட்டி தான் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். அதாவது காந்த பண்புகளை பற்றி தான் வந்து பார்த்துருந்தோம். மொத்தம் வந்து இதுக்கு வந்து காந்த பண்புகள் வந்து 3 பண்புகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா வந்து கவரும் பண்பு, விளக்கும் பண்பு, திசை காட்டும் பண்பு. கவர்றது அப்படின்னா வந்து தெரியும், காந்தத்தோட முனைப்பகுதி இங்கிட்ட ஒன்று இருக்கும், இப்படி தான் காந்தம் இருக்கும். அப்படின்னா வந்து இங்கிட்ட இன்னொரு காந்தம் வச்சோம்னா ஒன்றை ஒன்று வந்து அது அந்த முனைப்பகுதி வந்து கவரப்படுறதா வந்து காந்தத்தை நம்ம கிடத்துல கொண்டு போனாலே வந்து அதை வந்து கவரும். சரி, பார்த்துருக்கீங்கல்ல, அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அதுக்கடுத்து வந்து இந்த ஒரு முனை என்ன இருக்கும் அப்படின்னா வந்து வடமுனையாக இருக்கும். மறுமுனை வந்து தென்முனையாக தான் இருக்கும். வடமுனையும் வடக்கும் வந்து சேராது. அதே மாதிரி தெற்கும் வந்து சேராது. எதிர் திசைகள் தான் வந்து கவரும். சரிங்களா, அதை வந்து நோட் பண்ணிக்காங்க. இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதான். எதிர் திசைகள் தான் வந்து கவரும். அது மட்டும் இல்லாது இந்த முனைகள் இருக்கு இல்லையா, அந்த முனைகள் வந்து ரெண்டுமே எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இணைகளாக தான் இருக்கும். எப்படி இருக்கும், வடக்கும் தெற்கும் வந்து எப்பயுமே வந்து இணைகளாக தான் வந்து இருக்கும். இதுதான் வந்து காந்தத்தோட கவரும் பண்புகள். அடுத்து வந்து விளக்கும் பண்புகள் வந்து பார்க்கலாம். விளக்கும் பண்புகள் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி வடக்கும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து விளக்கிறோம். ஒரு பக்கம் வடக்கு, இன்னொரு பக்கம் வடக்கும் இருந்துச்சுன்னா வந்து அது வந்து சேராது. வடக்கும் தெற்கும் வந்து இருந்தால் தான் வந்து அது வந்து கவரும். சரிங்களா, வடமுனையும் தென்முனையும் மட்டும்தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து கவரும். வடமுனையும் வந்து கவராது. அடுத்து வந்து மூணாவது என்ன பண்பு அப்படின்னா வந்து திசை காட்டும் பண்பு. திசை காட்டும் பண்பில் வந்து என்ன அப்படின்னா வந்து இப்போ ஏதாவது ஒரு குச்சியில் வந்து நூலில் வந்து ஒரு காந்தத்தை கட்டணும்னு வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம அந்த திசைக்கு வந்து அந்த காந்தம் வந்து இப்போ காந்தத்தை கட்டி வந்து இங்கே தொங்க விட்றோம் அப்படின்னா வந்து அது ஒரு திசை தொங்க விட்றப்போ லைட்டாக ஆடி அப்படியே நிற்கும் இல்லையா. நிற்கிறப்ப என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அந்த காந்தம் இருக்குல்ல, காந்தத்தோட வடமுனை வந்து புவிக்கு வந்து வட திசையிலும் தென் திசை வந்து தென் திசையிலும் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, காந்தத்தோட வடமுனை வந்து அந்த பூமியோட வட திசையிலும் தென்முனை வந்து புவியோட தென் திசையிலும் தான் வந்து அதை ஆடி வந்து ஒரு இடத்துல நிற்கும் இல்லையா. அப்போ நிற்கிறப்ப அந்த காந்தத்தோட வடமுனை வந்து புவியின் வடமுனைக்கு தான் வந்து நிற்கும். காந்தத்தோட தென்முனை வந்து தென் திசையில் தான் வந்து நிற்கும். அதை வச்சே நம்ம வந்து வடமுனை தென்முனை அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வந்து காந்தப்புலம் அப்படின்னா என்னென்னா, ஒரு பேப்பரில் நம்ம வந்து சின்ன பிள்ளையில் வந்து வெள்ளை பேப்பரில் வந்து அந்த காந்தத்தை வந்து மண்ணில் தடவி அந்த துகள் வந்து அப்படியே காந்தம் நகர்த்துறப்ப அந்த துகள் வந்து ஒன்று சேராத வந்து பார்த்துருப்போம். சின்ன வயசுலலாம் விளையாடுவோம் இல்லையா, அதுதான் வந்து காந்தப்புலம். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் வந்து இந்த காந்தப்புலத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து காந்தப்புலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த காந்தப்புலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து இந்த சுற்றி வளைவாக, அதாவது இரும்பு துகள்களை நம்ம இப்படி ஒரு இப்படி தான் பேப்பரை வச்சுருப்போம். அதுக்கு அடியில் வந்து காந்தத்தை வச்சு அந்த இரும்பு துகள்லாம் வந்து ஒன்று சேர வைப்போம் இல்லையா. குட்டி பிள்ளையில வந்து ஒன்று சேர வைப்போம் இல்லையா. அது வந்து நம்ம அந்த காந்தத்தை நகர்த்த இப்படி வளைவாக வரும். இப்படி வளைவாக அப்படியே ஒன்று சேர்கிற மாதிரியே வரும் இல்லையா. இதுதான் வந்து காந்தப்புலம். சரிங்களா, இந்த காந்தத்தை சுற்றி அந்த இரும்பு துகள்லாம் வந்து நகரும் இல்லையா, அதை தான் வந்து காந்த விளைவு அல்லது காந்த விசை உணரப்படும் பகுதி. அங்கே தான் வந்து அந்த காந்த விசை இருக்குது. அதனால தான் வந்து நம்ம அடியில் காந்தத்தை வச்சு இழுக்கிறப்ப அந்த இரும்பு துகள்லாம் வந்து நம்ம எங்கிட்டு நகர்த்துறோமோ அந்த சைடே வருது. அந்த தான் வந்து என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா காந்த விளைவு அல்லது காந்த விசை உணரப்படும் பகுதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த காந்தப்புலத்தோட அழகு என்ன அப்படின்னா வந்து டெஸ்லா. இந்த அலகு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்த விசையோட அலகு வந்து டெஸ்லா அல்லது காஸ். அலகு தான் வந்து ரொம்பவே முக்கியம். இந்த ஒரு டெஸ்லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து 10,000 காசுக்கு வந்து நம்ம ஒரு டெஸ்லாங்கிறது வந்து ஒரு 10,000 காசு. அலகை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து
இந்த காந்தத்திலே வந்து 2 வகை இருக்குது. என்ன அப்படின்னா வந்து வன்காந்த பொருள், மென்காந்த பொருட்கள். வன்காந்த பொருட்கள், மென்காந்த பொருட்கள் அப்படின்னு வந்து 2 வகை இருக்குது. வன்காந்தம் அப்படின்னா வந்து கடினமான பொருட்கள், கடினமான பொருட்களில் கடினமாக இருக்கக்கூடிய ஒரு காந்தம்லாம் வந்து வன்காந்த பொருட்கள். மென்காந்த பொருள்னால் வந்து மென்மையாக இருக்கிறது, மென்மையாக இருக்கிறது எல்லாமே வந்து மென்காந்த பொருட்கள். இந்த காந்த புலத்தை வந்து அதோட பண்புகள் அடிப்படையில் வந்து 3 வகை வந்து பிரிக்கிறாங்க. அது என்னென்ன வகை அப்படின்னா வந்து டயாகாந்த பொருள், பாராகாந்த பொருள், ஃபெரோ காந்த பொருள். இது 3மே வந்து இதோட வகைகள் தான், காந்தப்புலத்தின் வகைகள் தான் வந்து 3மே. இதோட பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பாக்ஸ் கிடையாது. இதோட பண்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பண்புகள் வந்து இம்பார்ட்டன்ட். டயாகாந்த பொருள், பாராகாந்த பொருள், ஃபெரோ காந்த பொருள் 3ஓட பண்புகளையும் வந்து நான் அட்டவணை மாதிரி சும்மா இப்படி படிக்கிறப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் இப்படியும் எழுதிக்கலாம், அல்லது உங்கள் பாயிண்ட்ஸாக வந்து புரியுது அப்படின்னா வந்து நீங்கள் அப்படி கூட எழுதிக்கலாம். இப்போ வந்து இதோட பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். டயாகாந்த பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்தலாம். இதில் வந்து அந்த காந்தப்புலத்தை வந்து தொங்க விடுறப்ப வந்து அந்த காந்தப்புலம் எங்கிட்டு நிற்கும் அப்படின்னா வந்து செங்குத்தாக தான் வந்து நிற்கும். சரிங்களா? டயாகாந்த பொருளில் வந்து அந்த காந்தப்புலத்தோட திசைக்கு வந்து செங்குத்தாக தான் வந்து நிற்கும். அதே வந்து பாராகாந்த பொருளை வந்து அந்த திசைக்கு வந்து இணையாக வந்து இருக்கும். காந்தப்புலத்தின் திசைக்கு வந்து இணையாக வந்து நிற்கும். அதுவே பெர்ரோகாந்த பொருள் அப்படின்னா வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பெர்ரோகாந்த பொருளும் பாராகாந்த பொருளும் வந்து கிட்டத்தட்ட ஒரு சேமாக தான் இருக்கும். இதுவும் வந்து அந்த திசைக்கு வந்து இணையாக தான் இருக்கும். பாராகாந்த பொருளும் ஃபெரோகாந்த பொருளும் வந்து காந்தப்புலத்தோட திசைக்கு வந்து இணையாக தான் வந்து இருக்கும். அடுத்து வந்து டயாகாந்த பொருளில் வந்து காந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து வலிமை மிகுந்த பகுதியிலிருந்து குறைந்த பகுதியை வந்து நோக்கி செல்லும். வலிமை மிகுந்த பகுதியிலேருந்து குறைந்த பகுதியில் வந்து நோக்கி செல்லும். இதில் வந்து என்ன அப்படி பாராகாந்த பொருளில் வந்து வலிமை குறைந்த பகுதியிலேருந்து மிகுந்த பகுதிக்கு ஆப்போசிட்டாக வந்து போகும். இது வந்து ஃபெரோகாந்த பொருளில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஃபெரோகாந்த பொருளையும் வந்து இதே மாதிரி தான், வலிமை குறைந்த பகுதியிலிருந்து வந்து மிகுந்த பகுதியை வந்து நோக்கி விரைவாக நகரும். அதில் வந்து மிகுந்த பகுதிக்கு செல்லும் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பாராகாந்த பொருளில் வந்து மிகுந்த பகுதிக்கு செல்லும், அது மட்டும் ஏதோ நார்மலாக செல்லும். ஆனால் வந்து இந்த ஃபெரோகாந்த பொருளில் வந்து ஃபாஸ்ட்டாக விரைவாக நகரும். நோட் பண்ணிக்கோங்க. ஃபெரோகாந்த பொருளில் வந்து அதோட வேகம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து காந்தப்புலத்திற்கு எதிரான திசையில் வந்து காந்தமாகும். எதிரான திசையில் தான் வந்து இந்த டயாகாந்த பொருட்கள்லாம் வந்து காந்தமாகுது. ஆனால் வந்து பாராகாந்த பொருளில் எப்படி அப்படின்னா வந்து காந்தப்புலத்தின் திசையிலே அதோட திசையிலே வந்து காந்தமாயிருது. இதுவே ஃபெர்ரோகாந்த பொருளில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபெர்ரோகாந்த பொருளில் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து அதோட திசையிலே வந்து வலிமையான, அதோட பாயிண்ட் மாதிரி தான். வந்து செல்லும், ஸ்லோவாக செல்லும், ஃபாஸ்ட்டாக செல்லும்னு இப்போ வந்து போட்டிருந்தாங்க. அதாவது பாராகாந்த பொருளில் வந்து நார்மல் இதில் வந்து போகுது. ஃபெர்ரோகாந்த பொருளை வந்து வலிமை குறைந்த பகுதியிலேருந்து வேகமாக செல்லும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும் வந்து காந்தப்புலத்தின் திசையிலே வந்து வலிமையான காந்தமாகிறது. டயாகாந்த பொருள்னால் அதோட திசையிலே வந்து காந்தமாயிருது. பாராகாந்த பொருளில் வந்து காந்தப்புலத்தின் திசையிலே வந்து காந்தமாயிருது. டயாகாந்த பொருளை வந்து அதோட எதிரான திசையில் வந்து காந்தமாகுது. ஃபெர்ரோகாந்த பொருளில் வந்து அதோட திசையில் வலிமையான காந்தமாகிறது. அதுக்கடுத்து வந்து இதோட எக்ஸாம்பிள் ஃபெர்ரோகாந்த பொருட்களுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா வந்து இரும்பு, கோபால்ட், நிக்கல், எஃகு இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். டயாகாந்த பொருட்களுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்து பிஸ்மத், தாமிரம், தங்கம், நீர், ஆல்கஹால், ஹைட்ரஜன். அதுவே பாராகாந்த பொருள்னால் அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம், ஆக்சிஜன், மாங்கனீஸ், நிக்கல் அண்ட் இரும்பும் அந்த இரும்போட உப்பு கரைசல். இதுதான் வந்து பாராகாந்த பொருளுக்கு வந்து எக்ஸாம்பிள். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து காந்த பண்புகள் வந்து டயாகாந்த பொருளை வந்து வெப்பத்தினால் அதை எவ்வளோ ஹீட் பண்ணாலும் வந்து மாற்றம் அடையாது. அதில் வந்து எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. அதுவே வந்து பாராகாந்த பொருள் அப்படின்னா வந்து வெப்பப்படுத்தினா வந்து அதோட காந்த தன்மை வந்து மாறிடும். அந்த பொருட்கள் வெப்பத்தினால் வந்து அந்த பொருட்கள் வந்து மாற்றம் அடையும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
இதே வந்து ஃபெர்ரோ காந்த பொருளில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு, ஃபெர்ரோ காந்த பொருள்லையும் வந்து அந்த பண்பை வந்து வெப்பப்படுத்தினால் வந்து மாற்ற முடியும். சரிங்களா? பாராக்கும் ஃபெர்ரோக்கும் வந்து சேம் தான், வெப்பப்படுத்தினால் வந்து மாற்ற முடியும். ஆனால் இதில் நோட் பண்ண வேண்டியது இன்னும் இருக்குது. இந்த வெப்பப்படுத்தும் போது என்ன அப்படின்னா வந்து ஃபெர்ரோ காந்த பொருளாகவே வந்து அது திரும்பவும் அந்த பொருளாகவே அதை ஹீட் பண்ணோம்னா அந்த பொருளாகவே வந்து திருப்பியும் மாறிடுது. ஃபெர்ரோ காந்த பொருளாகவே வந்து திருப்பியும் மாற்ற முடியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து இதோட பண்புகள். 3 பண்புகளுமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட 3மே கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். பாராகாந்த பொருளும் ஃபெர்ரோகாந்த பொருளும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். படிச்சிங்கன்னா வந்து ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் மாதிரி எழுதிக்கிட்டால் வந்து இன்னமும் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். அடுத்தது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.